Good morning. In this class, today we are going to study about the revaluation of assets and liabilities. When a partner is admitted into the partnership, the assets and liabilities are revalued as the current value may differ from the book value. Current value means the current market value. So, determination of current values of assets and liabilities is called revaluation of assets and liabilities. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய புத்தக மதிப்பில் உள்ள சொத்துக்கள் பொறுப்புகள் அதுதான் புக் வேல்யூன்னு சொல்கிறோம். ஏட்டு மதிப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகள் அதை இன்றைய சந்தை விலையில் மார்க்கெட் வேல்யூ, கரண்ட் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறோம். அதை கம்பேர் பண்ணும்போது அதில் சேஞ்சஸ், டிஃப்ரென்சஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்சஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக we are going to revalue, மறுமதிப்பீடு, சொத்துக்களையும் பொறுப்புகளையும் நம்ம மறு மதிப்பீடு பண்ணுறோம். அதுதான் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எதற்காக மறுமதிப்பீடு பண்ணணும்? புக் வேல்யூ, ஏட்டு மதிப்பு, புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களின் மதிப்பு, அந்த பொறுப்புகளின் மதிப்பை காட்டிலும் கரண்ட் வேல்யூ, அதாவது நடப்பு சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உள்ள மார்க்கெட் வேல்யூ கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். எனவே அந்த குறிப்பிட்ட நாளில் சரியான உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக we are doing this process of revaluation of assets and liabilities. மறுமதிப்பீடு, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல். இது என்ன ரீசனுக்காக, எதுக்காக இதை செய்கிறோம்? நம்பர் 1, to give a true and fair view of the assets. ஒரு குறிப்பிட்ட நாளில் உண்மையான அல்லது அங்கே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த அசட். சந்தை மதிப்பு கூட இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். இந்த சந்தை மதிப்பு கூட அல்லது குறைவாக இருக்கிறதுல எது உண்மையானது? புத்தகத்தின் ஏட்டு மதிப்பில் ஒரு இயந்திரம், ஒரு மெஷினரியுடைய வேல்யூ 5 லட்சம் இருந்திருக்கும். பட் அது இப்போ மார்க்கெட்டில் நம்ம கொடுக்க போனால் அது 4.5 லட்சத்துக்கு தான் கொடுக்க முடியும், 4,25,000 தான் கொடுக்க முடியும். அப்படின்னா அங்கே 75,000 அசட் வேல்யூ நமக்கு டெக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன் ஆஃப் அசட் வேல்யூ ஃப்ரம் புக் வேல்யூ டு த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, இதை கம்பேர் பண்ணால் தான் உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு தெரியும். த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த அசட், அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வதற்காக. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, டு ஷேர் த கெயின் அரைசிங் ஃப்ரம் த ரீவேல்யூவேஷன். அதாவது சொத்துக்களை பொறுப்புகளை மறுமதிப்பீடு பண்ணுவதனால நமக்கு சில லாபங்களோ அல்லது நஷ்டங்களோ ஏற்படும். உதாரணமாக ஒரு 5 lakhs ஒருத்தான ஒரு சொத்து, இந்த 5 lakhs ஒருத்தான இந்த அசட்டை இப்போது மார்க்கெட் வேல்யூ அல்லது கரண்ட் வேல்யூ 4,50,000 அப்படின்னா இப்போ 50,000 ருபீஸ் நமக்கு லாஸ். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ரீவேல்யூவேஷன் லாஸ்ன்னு சொல்கிறோம். ரீவேல்யூவேஷன் லாஸ். ஸோ அதே மாதிரி ஒரு அசட்டு நமக்கு இப்போது 3 lakhs ஒருத்தில் இருக்குது. ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு வச்சுருங்க. ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங், இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூவை இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணோம், சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா 3,75,000க்கு கரண்ட் வேல்யூ, அதாவது மார்க்கெட் வேல்யூ. இப்போது நமக்கு என்ன, 75,000 நமக்கு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன். ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணும்போது அதில் நமக்கு கெயினோ அல்லது லாஸோ கிடைக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக அதில் கிடைக்கக்கூடிய கெயின் அல்லது சம்டைம் லாஸ் அதை ஓல்டு பார்ட்னர் ஷேர் பண்ணிக்கணும். வர்ற நியூ பார்ட்னருக்கு முன்னாடி இதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்டு. அதுக்காக தான் இந்த ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம பண்ணுறோம். ஸோ டு ஷேர் த கெயின் அரைசிங் ஃப்ரம் த ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டு த ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் தேர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஆனால் இதான் இந்த முக்கியமான விஷயங்கள். அப்புறம் இந்த ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணும்பொழுது ஒவ்வொரு அசட்ஸையும் அல்லது லைபிலிட்டிஸையும் மறுமதிப்பீடு, ரீவேல்யூ பண்ணும்போது நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறோம்.
அந்த ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் we are போஸ்டிங் த ஜேர்னல்ஸ் இன்டு த லெட்ஜர் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஒரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம். அந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம். சரிண்ணா? ஸோ ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது ஃபஸ்ட் we are doing the process of revaluation of assets and liabilities by comparing the current market value into the book value of the same. Now for the difference amount we are passing an entry. ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணி we are recording it into the revaluation account. அதுதான் ஒரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிடுறோம். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் இந்த ரீவேல்யூ பண்ணினதுனால ஏற்பட்ட ப்ராஃபிட், இதனால் ஏற்பட்ட நஷ்டங்கள், லாஸ், இவைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம். அப்புறம் ஃபைனலாக இது அந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை we are tallying, அதை நம்ம வந்து டோட்டல் பண்ணிடுறோம். அங்கே பேலன்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் கெயின், நெட் லாஸ் ஆர் நெட் ப்ராஃபிட், அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் அதை வந்து பகிர்ந்து அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ த டோட்டல் ஆஃப் த டெபிட் சைட் ஆஃப் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் exceeds the total credit side, then the difference is loss. If the total of the credit side is exceeds from the total of the debit side, then it is profit. ஸோ எதுவாக இருந்தாலும் அது ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அல்லது லாஸாக இருக்கலாம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய இந்த நெட் ரிசல்ட், அந்த அமௌண்ட்டை த ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணி அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ now we are going to see the various journals to be passed, journal entries என்னெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணணும். ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு அது என்னுடைய எஃபெக்ட் என்ன, ஒரு லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதனுடைய எஃபெக்ட் என்ன, ஒரு அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடுச்சு, புக் வேல்யூ விட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டுனா அதனுடைய எஃபெக்ட் என்ன, ஒரு லைபிலிட்டிஸ் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய நெட் எஃபெக்ட் என்ன. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to pass by a journal entry, then we have to post it to the revaluation account. அப்போ முதலாவது ஒரு ஜேர்னல் என்ட்ரியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு அதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், பேரேட்டுக்கு எடுத்து எழுதிக்கிடுறோம். இப்போ முதலாவது பாருங்கள், நம்பர் 1 ஃபார் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட். இப்போ பாரு, அசட் எப்போதுமே நமக்கு டெபிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ அசட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக 3 lakhs இருக்கக்கூடிய ஒரு அசட்டுடைய வேல்யூ வந்து 3,50,000 ஆயிடுச்சு, மார்க்கெட் வேல்யூ வந்து கூடிடுச்சு. அப்போ 50,000 rupees வந்து நமக்கு வந்து அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 50,000 rupees-ஐ நம்ம இந்த கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட்டில் இன்னும் நம்ம வந்து கூட்டிக்கிறோம். அப்போ ஆல்ரெடி அசட் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம். இப்போது பழைய புக் வேல்யூவை விட மார்க்கெட் வேல்யூ கூடிடுச்சு. ஸோ இன்னொரு 50,000 ரூபா இந்த அசட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து டெபிட் கொடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கரண்ட் அசட் அப்படிங்கிறது, கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ் தான் எப்போதும் இருக்கும். இப்போது அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபார் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட் அப்படி ஆகும்போது கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட்டை டெபிட் கொடுக்கணும். அந்த வேல்யூ பர்டிகுலர் எவ்வளோ அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அவ்வளோக்கு மட்டும். அந்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், 3 lakh rupees ஒர்த் ஆஃப் அசட் இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ்ட் டு 3,50,000, then the difference amount now increased 50,000 only should be debited to the concerned asset account. அப்போ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ரீவேல்யூ பண்ணதுனால கிடைச்ச ஒரு கெயின். அப்போ இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். அப்போ இதுக்கு வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துடணும். ஸோ அடுத்தது வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து கிரெடிட் கொடுத்துட்றோம். அப்போ இந்த ஜேர்னல் வந்து ஒரு அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் give debit to the concerned asset for the increased value and give credit to the revaluation account
பிகாஸ் இட் இஸ் அ ப்ராஃபிட் ஃபார் த ரீவேல்யூவேஷன் மேட். இந்த மறுமதிப்பு செய்யப்பட்டதுனால ஏற்பட்ட நமக்கு வந்து ஒரு லாபம். இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள், நம்பர் 2, ஃபார் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட். ஒருவேளை இதில் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுருங்களேன். இப்போ 3 lakhs ஒர்த்து அப்படின்னு சொன்னேன் முதல்ல அந்த அசட்டு. இப்போ அந்த அசட் வந்து 2,50,000 தான் வெளியில் மார்க்கெட்டில் வேல்யூவாக இருக்குது. அப்போ 50,000 rupees அசட் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ அசட் நமக்கு எப்போதும் என்ன காட்டிகிட்டு இருக்கோம்? டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம். 3 lakhs rupees டெபிட் பேலன்ஸ் ஆல்ரெடி காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து 50,000 குறையும், 2,50,000 வந்துடுது. 50,000 rupees வந்து டிக்ரீஸ் ஆயிடுது ரீவேல்யூ பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணும்? இந்த அசட் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணணும்னா டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்க அசட் வேல்யூவை ஒரு ஆப்போசிட் கிரெடிட் கொடுக்கணும் அந்த 50,000க்கு. அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து இப்போ குறைவாக இருக்குது, புக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இப்போ புக் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த புக் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போது ஒரு 50,000 rupeesக்கு இந்த கன்சர்ன்ட் அசட்டுக்கு நம்ம வந்து கிரெடிட் கொடுத்துட்றோம். பாருங்கள், கன்சர்ன்ட் அசட்டுக்கு நம்ம வந்து கிரெடிட் கொடுத்துட்றோம். சரிதானா? அடுத்தது இப்போ பாருங்கள், ஒரு லயபிலிட்டி, இந்த 3வது பாயிண்ட் பாருங்கள், இன்க்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் லயபிலிட்டி. இப்போ அசட்டை பார்த்தோம். அசட்டில் 2 எஃபெக்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2 ஜேர்னல்ஸ் வந்து என்ன பார்த்தோன்னா, அசட்டில் அந்த ஃபஸ்ட் 2 ஜேர்னல்ஸ் வந்து அசட்டில் வந்து இது வந்து இன்க்ரீஸ், இது வந்து இன்க்ரீஸ், இது வந்து டிக்ரீஸ் இன் வேல்யூ, இது 2 பார்த்தோம். இப்போ நேர லயபிலிட்டிஸ்க்கு வரோம். ஒரு பர்டிகுலர் லயபிலிட்டி இருக்குது. அந்த லயபிலிட்டி எப்போவும் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்கும். எல்லா லயபிலிட்டியும் கிரெடிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கும். இப்போ இந்த லயபிலிட்டியில் ஒரு இன்க்ரீஸ் வருது. இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளாக நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5 lakhs கொடுக்கணும் ஒரு சப்ளையருக்கு, கொடுக்கல. ஒன்று அவர் 6 months ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டுருவார். நீங்கள் 5 lakhsக்கு அது இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அது நமக்கு வந்து என்னது, அந்த பொறுப்பு அதிகமாகுது. அப்போ அது நமக்கு லாஸ். அப்போ லாஸ் ஆனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடணும். ஏன்? அது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். ஸோ அப்போ டெபிட் ஆர் லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணியிருக்கிறோம். ஏன்? இங்கே வந்து லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து லாஸு. சரிதானா? லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுனா நமக்கு லாஸ். ஏன்? நம்ம ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு 5 lakhs இருந்துச்சு. 6 months டியூரேஷனாக சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட்டே கொடுக்கல. இப்போ அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கேட்பான், பெனால்ட்டி போட்டு கேட்பான். அப்போ நம்ம வந்து 5 lakh வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. 5 lakh 10,000 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 10,000 அடிஷனல் நமக்கு வந்து ஒரு லயபிலிட்டி, ஒரு பேர்டன். அப்போ அது நமக்கு வந்து ஒரு லாஸு. இந்த லாஸை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கொடுத்துடணும், கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துடணும். அடுத்தது பாருங்கள், இந்த லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்க. இப்போது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு 2 lakhs rupees கொடுக்கணும். அது இப்போ நம்ம கொஞ்சம் நாளாக கொடுக்கல, அல்லது நம்மகிட்ட இருந்து ஸ்பீட் பேமெண்ட், அதாவது இமீடியட் பேமெண்ட்டை வாங்குறதுக்காக அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் வந்து ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க, அதில் 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க, இப்போ எனக்கு பே பண்ணுறதா இருந்தால் 1,90,000 பே பண்ணால் போதும் அப்படி சொல்லுவான். இது பிஸ்னஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இப்போ இந்த லயபிலிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லயபிலிட்டியில் நமக்கு வந்து ஒரு 1,000 rupees அல்லது ஒரு 5,000 rupees 10,000 rupees நமக்கு வந்து லாபம் கிடைக்குது. அப்போ இது வந்து நம்ம வந்து 2 lakhs கொடுக்க வேண்டிய இடத்துல 1,90,000 கொடுத்தா போதும், 1,95,000 கொடுத்தா போதும். அப்போது இந்த லயபிலிட்டியை நம்ம இப்போ வந்து ரீவேல்யூ பண்ணுறதுனால, மறுமதிப்பீடு பண்ணுறதுனால இந்த 5,000 நமக்கு வந்து கெயின். ஸோ இப்போ இது நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி நமக்கு அது வந்து ப்ராஃபிட் அல்லது கெயினாக இருந்தால் நாமினல் அக்கௌண்ட்டில் ரீவேல்யூஷனுக்கு கிரெடிட்டு. அப்படிதானா? ரைட். ஏற்கனவே இந்த லயபிலிட்டி வந்து 2 lakhsன்னு கிரெடிட் சைடு காட்டிகிட்டு இருக்கு. இப்போ அந்த லயபிலிட்டி வந்து 1,90,000 தான். 10,000 நம்ம வந்து குறைஞ்சாச்சு. அப்போ என்ன பண்ணிடுறோம், அதுக்கு ஒரு ஆப்போசிட் டெபிட், ஒரு ஆப்போசிட் டெபிட். அப்போது கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிடுறோம். கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், லயபிலிட்டி அக்கௌண்ட்டில்
டெபிட், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட். சரிண்ணா, இந்த மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். அப்போது லயபிலிட்டியில் 2 பார்க்குறோம், அசட்ஸில் 2 பார்க்குறோம். நல்லா பாருங்கள். அகைன் ஐ டெல் யூ, அசட்டில் இன்க்ரீஸ் ஆனால் அந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் அல்லது கெயின். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட். நம்பர் 2, அசட் வேல்யூ இஃப் இட் இஸ் டிக்ரீஸ்ட், நமக்கு அது வந்து லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடணும். அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தோம். இப்போ லயபிலிட்டி சைடு வரோம். லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய பொறுப்பு, நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுனா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பேர்டன். ஸோ நம்ம வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். அதுவே ஒரு லயபிலிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கம்மியாயிடுச்சு, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுருங்க. டிக்ரீஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டு. ஏன், அது நமக்கு வந்து ப்ராஃபிட்டு, கொடுக்க வேண்டிய பணம் குறையுது, அப்போ நமக்கு ப்ராஃபிட். ஸோ டிக்ரீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் அன்ரெக்கார்டட் அசட். ஏற்கனவே நம்ம புக் ஆஃப் என்ட்ரிஸில் வந்து நம்மளுடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து நிறையா அசட்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுருப்போம். அதில் ஏதோ ஒரு அசட் வந்து மிஸ் ஆகிருக்கு, எழுதப்படலை, அன்ரெக்கார்டட், என்ட்ரி ஆகாமே இருந்திருக்கு. ஒரு மோட்டர் சைக்கிளோ அல்லது ஒரு சின்ன மிஷினரியோ அல்லது ஒரு டிராக்டரோ அல்லது ஏதோ ஒரு சின்ன பர்டிகுலர் அமௌண்ட். உடனே நம்ம அதை வந்து இப்போ வந்து நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ண போகும்போது நம்ம ரீவேல்யூ பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அதை என்ட்ரி பண்ணணும். அப்போது ஒரு அசட், ஒரு நியூ அசட் கிரியேட் ஆகுது. அசட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் தான், அப்படி தானே? அப்போது ஒரு அன்ரெக்கார்டட் அசட் வேல்யூவை நம்ம வந்து புதுசாக என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் அசட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டா. இது இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட்டாக வந்து அமையுது. எனவே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். சரிண்ணா? ரைட். இதே மாதிரி ஒரு லயபிலிட்டியும் இருக்குது. யாருக்கோ ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், ஒரு சப்ளையருக்கு, ஒரு கிரெடிட்டார், ஒரு கடனீந்தோர். ஒரு கடனீந்தோருக்கு நம்ம வந்து ஒரு 10,000 கொடுக்கணும், அது 12,000 கொடுக்கணும். கடன் வாங்கியிருக்கோம், ப்ராடக்ட்டு, ரா மெட்டீரியல்ஸ் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கிறோம், அதை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போது அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மறுமதிப்பீடு, ரீவேல்யூ பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பர்டிகுலர் பேர்சனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு 10,000 ஒரு லயபிலிட்டி இருக்குது. அப்போ அதை நம்ம இப்போ ரெக்கார்டுக்கு கொண்டு வரோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு. லயபிலிட்டிஸ் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். அப்போ கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கணும். ஸோ கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்தாச்சு. இப்போது இந்த நியூ லயபிலிட்டி அல்லது அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி, எழுதப்படாத விடுபட்டு போன ஒரு பொறுப்பு லயபிலிட்டி, அது நமக்கு வந்து அடிஷ்னல் பேர்டன், ஒரு லாஸ் அல்லது எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடணும். ஏன்னா இது ஒரு லாஸு, நம்ம எதிர்பார்க்கலை, புத்தகத்தில் பதியப்படலை, அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி. நவ் வி ஹவ் ஃபைண்ட் அவுட். அதனால் அதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன செய்கிறோம், எழுதிக்கிறோம். அடுத்தது, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எழுதி முடித்தோடனே ஒரு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டுருவோம். இந்த அக்கௌண்ட்டில் நெட் எஃபெக்டாக கிடைக்கக்கூடிய இந்த எய்தர் ப்ராஃபிட், அதர்வைஸ் கால்ட் அஸ் கெயின், அல்லது லாஸ், எதுவாக இருந்தாலும் ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலுக்கு நம்ம வந்து மாற்றிக்கிடுறோம். ஸோ இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு அதிகமாக இருந்துச்சு, பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட். ஸோ இஃப் தேர் இஸ் ப்ராஃபிட், தென் த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் and the total gain amount should be shared to the old partners individually in the old ratio. சரிண்ணா? ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக போடணும். டு ஏஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு பிஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு சிஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி சொல்லி இண்டிவிஜுவலாக போஸ்ட் பண்ணி ஓல்டு ரேஷியோவில் இந்த டோட்டல் ரீவேல்யூஷனில் கிடைக்கக்கூடிய கெயினை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். உதாரணமாக ஒரு 1 lakh rupees கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 1 lakh rupees இருக்குது. அப்போ ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5:3:2 ஏதோ ஒரு ரேஷியோ இருக்கும். இப்போ இந்த ரேஷியோவில் நம்ம வந்து இதை வந்து பிரிச்சுக்கிறோம். ஏக்கு 50,000 அப்படின்னா, பிக்கு வந்து 30,000,
சிக்கு வந்து 20,000. ஸோ இந்த வேல்யூவேஷன் இந்த என்ட்ரி எப்படி இருக்கும்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அட் ஆல் டு ஏஸ் கேபிட்டல் 50,000, டு பிஸ் கேபிட்டல் 30,000, டு சிஸ் கேபிட்டல் 20,000. அப்போ இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை இண்டிவிஜுவலாக கிரெடிட் கொடுத்துடணும் ஓல்டு ரேஷியோவில் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போது இந்த ரீவேல்யூஷன் பண்ணதில் நமக்கு லாஸ் தான் கிடச்சிருன்னு வச்சுக்கணும். இஃப் தேர் இஸ் லாஸ் ஆன் ரீவேல்யூஷன், அப்போ அப்படியே ரிவர்ஸ் லாஸ் ஆனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துட்டு ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கொடுத்துட்றோம். இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக செய்யக்கூடியது. ஸோ இப்போது 6 என்ட்ரிஸ் பார்த்தோம், அப்புறம் 7 கடைசியாக ஒரு டிரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி பார்த்தோம். அகைன் ஐ ரிப்பீட், த ஃபஸ்ட் என்ட்ரி வில் பி ஒரு இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசட். ஒரு அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் அது நமக்கு கெயின். ஸோ ஆஸ் பர் நாமினல் அக்கௌண்ட் ரூல் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட். இது ஒரு அசட் எப்போதும் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஸோ கன்சர்ன்ட் அசட்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டெபிட் கொடுத்துக்கணும். ஸோ ஜேர்னல் வில் பி கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். செகண்டாக நம்ம என்ன பார்க்குறோம், இந்த அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் குறைஞ்சு போனால் என்ன செய்யணும்? குறைஞ்சு போனால் அது நமக்கு லாஸு. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ். அப்போது இங்கே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு டெபிட் கொடுத்துட்றோம், கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துக்கிறோம். இது அசட்டை பொறுத்தளவில். நெக்ஸ்ட்டு கம் டு த 3. இந்த தேர்ட் ஜேர்னல் என்ன சொல்லுதுன்னா, த இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி. பொறுப்புகள் அதிகமான நமக்கு லாஸு. 50,000 கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ கூட 5,000 கேட்குறான். நீ லேட் பண்ணிட்ட, என்னுடைய ப்ராடக்ட் இவ்வளோ நாள் வாங்கி நீ சேல்ஸ் பண்ணிவிட்டு பணம் தரல, இப்போ அதனுடைய மதிப்பு கூட, அல்லது நீ ஸ்டாக்காக வச்சுருந்தாலும் சரி மதிப்பு கூட ஆயிடுச்சு. ஸோ 5 lakh வந்து 5,000 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ அசட்டு லயபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து லாஸு. ஸோ இங்கே வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கிறோம், கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். ஃபார் இன்க்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் லயபிலிட்டி, அங்கே ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணிடுறோம். ஏன்? இது நமக்கு ஒரு லாஸு. இன்க்ரீஸ் ஆயாச்சு, லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு ஒரு லாஸ் ஆனால் நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். இது நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த என்ட்ரி பாருங்கள், ஃபார் டிக்ரீஸ் இன் த லயபிலிட்டி. ஒரு லயபிலிட்டி வேல்யூ குறையுது. இப்போ உதாரணமாக 1 lakh கொடுக்கணும் ஒரு லயபிலிட்டி, அவருக்கு தான் 10,000 லெஸ் பண்ணிக்க. அப்போ நமக்கு இப்போ லயபிலிட்டி 90,000 தான். இப்போ இந்த 90,000 அப்படிங்கிறது நமக்கு வந்து லாபம், 10,000 லாபம். அதுதான் டிக்ரீஸ் இன் த லயபிலிட்டி. அப்போது லயபிலிட்டி பொறுப்புகள் மதிப்பு குறையும் பொழுது, மறுமதிப்பீடு செய்யும் பொழுது அது நமக்கு லாப இனமாக இருந்தால், இஃப் தேர் இஸ் எ கெயின் தென் த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட். ஏன்? இது நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இது நமக்கு லாபமாக இருக்கிறதுனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். அண்ணா அடுத்தது, ஏதாவது அன்ரெக்கார்டட் எழுதப்படாத ஒரு சொத்துக்கள் இருந்தால் உள்ளே கொண்டு வந்துடுறோம். அப்போ அதை கன்சர்ன்ட் அக்கௌண்ட்ஸை டெபிட் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துட்றோம். அதே மாதிரி அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி நமக்கு அடிஷ்னல் பேர்டன், அப்போ அது நமக்கு லாஸு. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட், கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். இதுதான் இந்த 6 ஜேர்னல்ஸு. இதை போட்டோன்னா நமக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் லெட்ஜரை க்ரியேட் பண்ணிடுறோம். அந்த லெட்ஜரை க்ரியேட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய நெட் எஃபெக்ட், அந்த நெட் எஃபெக்டை வந்து நம்ம வந்து இங்கே ப்ராஃபிட்டாக இருந்தால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக கிரெடிட் கொடுக்குறோம். அதான் ஃபஸ்ட்டில் சொன்னேன், டு ஏஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி இண்டிவிஜுவலாக அவங்களுடைய ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறத சொன்னேன். இதை நம்ம பின்னால் ஜேர்னல் போடும்போது பார்க்கலாம். அதே மாதிரி லாஸாக இருந்தால், இஃப் தேர் இஸ் லாஸ் ஆன் த ரீவேல்யூஷன், அப்பவும் அதே மாதிரி தான் ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம் இந்த ஓல்டு ரேஷியோவில் இண்டிவிஜுவலாக. சரிண்ணா? ரைட்.
இப்போது நம்ம இந்த ஒரு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட், ஒரு லெட்ஜர் ஃபார்மேட் படிக்கணும். இந்த லெட்ஜர் ஃபார்மேட் நம்ம நல்லா படிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் சம்ஸ் அக்கௌண்ட்ஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருந்தால் மட்டும் போட்டால் போதும். அதர்வைஸ் we can skip on the journal and directly we can go through the revaluation ledger account. நம்ம வந்து ஜேர்னல் அப்படின்னு கேட்டிருந்தா மட்டும் வெரி பர்டிகுலராக ஜேர்னல் என்ட்ரி போட்டு ரீவேல்யூஷன் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு வரலாம். அதர்வைஸ் நம்ம வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டை டைரெக்டாகவே போடலாம். ஸோ டைரெக்டாக லெட்ஜர் அக்கௌண்ட்டை போடுறதுக்கு என்ன பண்ணுறது, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஜெனரல் ஃபார்மேட்டை இப்போ நம்ம பார்க்குறோம். பாரு, ஒரு ரீவேல்யூஷன் லெட்ஜர் அக்கௌண்ட் டெபிட் சைட், கிரெடிட் சைட், பர்டிகுலர்ஸ் இருக்குது. பாரு, ஒரு ரீவேல்யூஷன் அது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்னெல்லாம் இடம் வரும், ரெண்டு விஷயங்கள் அப்படி மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து லாஸாக இருந்தால் டெபிட் பண்ணணும். அப்போ எப்போல்லாம் லாஸ் வரும், நம்பர் 1, அப்போது கரண்ட் அசட் வந்து டிக்ரீஸ் ஆனால், நெட் டிக்ரீஸ், கரண்ட் அசட்டில் டிக்ரீஸ் ஆனால் லாஸ் வரும். அப்போ நம்ம வந்து டெபிட் பண்ணிடுறோம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை. அடுத்து லயபிலிட்டியில் இன்க்ரீஸ் ஆனால், அதெல்லாம் ஞாபகம், ஒரு பொறுப்புகள் வந்து மதிப்பு கூடுனாவும் நமக்கு வந்து அது லாஸு. அப்போ நம்ம வந்து இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிக்கிறோம். அப்போ 2 மேஜர் கேட்டகரிஸ் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆனால், அசட் வேல்யூ குறைந்தால், மறுமதிப்பீடு செய்யும் பொழுது, ரீவேல்யூ பண்ணும் பொழுது இந்த அசட்டு, அது சொத்தின் மதிப்பு குறைந்தால் நமக்கு லாஸு. அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி அதை டெபிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அடுத்து எப்போ டெபிட் ஆகுது, ஒரு லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது, அதிகமான நமக்கு லாஸை ஏற்படுத்திடுது, அப்போவும் நம்ம வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2 கான்செப்டில் நம்ம வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். இப்போ அப்படியே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு வாங்க. பாரு, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் இன் த அசட், இன்க்ரீஸ் இன் த அசட் ரீவேல்யூவேஷன் பண்ணும்பொழுது ஓல்டு புக் வேல்யூவுக்கும் இப்போ உள்ள கரண்ட் வேல்யூ அல்லது மார்க்கெட் வேல்யூவுக்கும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இன்க்ரீஸ் கிடைச்சா நம்ம இதை வந்து கிரெடிட் கொடுத்துட்றோம். நம்ம வந்து இங்கே வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறோம். ஏன், நமக்கு இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட். நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி, பொறுப்புகள், ஒரு பொறுப்பு குறையுது, ஒரு லயபிலிட்டி வந்து நமக்கு வந்து குறைந்தால் அங்கே வந்து நமக்கு வந்து லாபம் தான். 50,000 கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இப்போ 45,000 தந்தால் போதும், செட்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான், 5,000 நமக்கு வந்து ப்ராஃபிட். அப்போது அங்கே வந்து நம்ம ரீவேல்யூஷன் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ டிக்ரீஸ் இன் த லயபிலிட்டி இருந்தாலும் கிரெடிட் பண்ணுறோம். இப்படி இந்த மேஜர் 2 திங்ஸில் வந்து இந்த ரீவேல்யூஷனை எதுக்கு டெபிட் பண்ணணும், எதுக்கு கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா டைரெக்டாக லெட்ஜர் போட்டுடலாம். வெரி பர்டிகுலராக சில சம்ஸில் வந்து பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் யூ ஹவ் டு பாஸ் ஆல் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஸ் வெல் அஸ் டு ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். Otherwise, there is no need of preparing the journal entry. You can directly go to prepare the revaluation account. அங்கே நம்ம வந்து ஒரு 2 மேஜர் பேசிக் திங்ஸை மனசில் வச்சுட்டே போட்டுடலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை எப்போல்லாம் டெபிட் பண்ணுவோம், when there is a loss, எப்போல்லாம் லாஸ் வரும், அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது லாஸ், டெபிட் பண்ணிக்க. அடுத்தது லயபிலிட்டி, பொறுப்புகள் இன்க்ரீஸ் ஆகும்போது லாஸ், அகைன் டெபிட் பண்ணிக்க. அதே மாதிரி எப்போல்லாம் கிரெடிட் பண்ணுவோம், நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அங்கே வந்து வருமானமோ ஒரு கெயினோ இருந்தால், அப்போ அசட்டையும் லைபிலிட்டியும் ரீவேல்யூ பண்ணும்போது நமக்கு கெயின் கிடச்சிதுன்னா அங்கே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கணும். அப்போ எப்போ கெயின் கிடைக்கும், ஒரு அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால், அதுதான் கொடுத்துருக்கான் ஃபஸ்ட் பாயிண்டில். கிரெடிட் சைடில் பாருங்கள், கிரெடிட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட் இன்க்ரீஸ் இந்த அசட், அப்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிடுவோம். அடுத்தது ஒரு லயபிலிட்டி, கடனீந்தோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பில்ஸாக இருக்கலாம், அல்லது சப்ளையர் கொடுக்கக்கூடிய டியூஸாக இருக்கலாம், அல்லது பேங்க் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு சப்சிடியோ ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஏதோ ஒன்று கிடைக்குது. அப்போ டிக்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, நெட் டிக்ரீஸ் இந்த லயபிலிட்டி. அப்போது நமக்கு வந்து இது ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட், அப்போ நம்ம கிரெடிட் கொடுத்துட்றோம்.
சாரா அப்போது இந்த பேசிக் கான்செப்ட் இப்படி ரெண்டு மேஜர் கான்செப்டுக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக டைரெக்டாக யூ கேன் ப்ரிப்பேர் த ரீவேல்யூவேஷன் லெட்ஜர் அக்கௌண்ட். அதனால் அப்புறம் நம்ம இதை வந்து டோட்டல் பண்ணுறோம், எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போது முதல்ல கிரெடிட் சைடு பாரு, கிரெடிட் சைடில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடை முதல்ல டோட்டல் பண்ணிக்க, அதை டெபிட் சைடில் எடுத்து எழுதிக்க, அப்புறம் இதை பேலன்சிங் ஃபிகராக கொண்டு வந்துரு. அங்கே இருக்கிற ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டை வந்து டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஒவ்வொரு பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணி கொடுத்துட்றோம். அதுவே சம்டைம் டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து லாஸு. அப்போ கிரெடிட் சைடில் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு இண்டிவிஜுவல் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறோம். இது நம்ம சம் போடும்போது ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போது இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு வாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 4. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4ல் வந்து நம்பர் 1, ராஜேஷ் அண்ட் ரமேஷ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. இப்போ பாருங்கள், ராஜேஷ் அண்ட் ரமேஷுங்கிற 2 ஓல்டு பார்ட்னர் இருக்கிறாங்க, அவங்க 3:2ல ஷேர் பண்ணிடுறாங்க. ராமன் இஸ் அட்மிட்டட் ஆஸ் அ நியூ பார்ட்னர். ஒரு புது கூட்டாளியாக ராமன் என்ற ஒருத்தரை வந்து உள்ளே கொண்டு வரோம். அண்ட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் டிசைடட் ஆஸ் 5:3:2. புதுசாக ஒரு ஆள் வந்ததுனால இப்போது அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகிடுச்சு, 5:3:2. த ஃபாலோயிங் ரீவேல்யூவேஷன்ஸ் ஆர் மேட். கீழ்கண்ட மறுமதிப்பீடுகள் செய்யப்படுகிறது. சொத்துக்கள்லையும் பொறுப்புகள்லையும் மறுமதிப்பீடுகள் என்னெல்லாம் செய்கிறோம் அதுன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்கு, பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஒருவேளை 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரி ஒரு 3 ஜேர்னல் என்ட்ரியும் கேட்டு அப்புறம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. நம்பர் 1, த வேல்யூ ஆஃப் பில்டிங் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 15,000. இப்போ நல்லா கவனி, இன்க்ரீஸ்ட் பை 15,000. ஒரு வேல்யூ இருக்குது, இந்த பில்டிங் வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. த வேல்யூ ஆஃப் பில்டிங் மேபி 5 lakhs ஆர் 3 lakhs ஆர் 2 lakhs வாட் எவர் இன் மேபி, அதை பற்றி இப்போ நமக்கு கவலை இல்லை. இஸ் இன்க்ரீஸ்டு பை, இப்போ 15,000 ரூபா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துக்குவோம், ஒரு 1,00,000 ரூபா இருக்குது அந்த பில்டிங் வேல்யூ, இப்போ அது வந்து 1,15,000. இப்போ 15,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அசட் எப்போதுமே டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இன்க்ரீஸ்டு வேல்யூ ஆஃப் 15,000 வந்து நமக்கு வந்து ஒரு கெயின். அந்த புத்தக மதிப்பில் இருந்து சந்தை மதிப்பில் ஒரு சொத்தின் மதிப்பு கூடுது. 1,00,000 ரூபாய்க்கு இருந்த ஒரு புக் வேல்யூ இப்போ மார்க்கெட்டில் 1,15,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ 15,000 ஆஃப் த அசட் வேல்யூ இஸ் நவ் இன்க்ரீஸ்டு பை, ஸோ அது நமக்கு கெயின். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி நமக்கு வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஏன், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிறது தான் நாமினல் அக்கௌண்ட் ரூல். அப்புறம் இந்த அசட் அப்படிங்கிறது எப்போதுமே டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம், அது நமக்கு சொத்து. அப்போ இந்த 15,000 அந்த கன்சர்ன்ட் அசட்டுக்கு நம்ம வந்து டெபிட் கொடுக்கணும். நம்ம இதுதான் பார்த்தோம் பாரு, இந்த ஜேர்னல் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜேர்னலை பாருங்கள். ஃபார் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட், ஃபார் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட் கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், அது அசட் வேல்யூவை கூட்டுது. அசட் எப்போதும் டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ 15,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இன்னும் ஒரு 15,000 ரூபாய்க்கு அசட்டுக்கு டெபிட் கொடு. அடுத்தது இந்த 15,000 அப்படிங்கிறது நமக்கு வந்து இட் இஸ் அ கெயின். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி it should be credited into the revaluation account, so that 15,000 to be credited to revaluation account. ப்ராக்கெட்டில் அப்ரிசியேஷன் in the value, மதிப்பு கூடுதல், அதான் அப்ரிசியேஷன். அப்ரிசியேட்டட் வேல்யூ ₹15,000 should be credited into the revaluation account and should be debited into the concerned asset account. Here the asset is building, so building account debtor to revaluation account credit in the journal. Second category வாங்க, B.
பாருங்கள் மேலே பியில் வந்து த வேல்யூ ஆஃப் மெஷினரி இஸ் டிக்ரீஸ்ட் பை 4000. மெஷினரி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அசட், அது டெபிட் பேலன்ஸ் காட்டிகிட்டு இருக்கும். உதாரணமாக ஒரு 30,000 காட்டிகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெஷினரி. அதை இப்போ புக் வேல்யூவில் 30,000 இருக்குது. இப்போது அது வந்து மார்க்கெட் வேல்யூவில் 4,000 ருபீஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வேல்யூக்கு 30,000 ருபீஸுக்கு போகாது. அப்போ நியூ பார்ட்னர் வரும்பொழுது நீங்கள் பாட்டுக்கு அசட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அசட் வேல்யூவை ரீவேல்யூ பண்ணுறோம், அங்கே வந்து 4,000 நமக்கு லாஸ் வருது. அப்போ ரீவேல்யூவேஷன் லாஸ், மறுமதிப்பீட்டில் ஏற்படுகின்ற நஷ்டம். அப்போ அது பெயரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட் ஆஃப் ரீவேல்யூஷனுக்கு வரும்பொழுது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். ஏன், இந்த மெஷினரி அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து லாஸு. ஸோ 4,000க்கு அதை டெபிட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பாருங்கள், இங்கே கம்பைன்ட் என்ட்ரியாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அடுத்த 3வது ஜேர்னல் பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். நமக்கு தர வேண்டிய நிறையா டெட்டார்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு 1000 ரூபா வரும் அல்லது வராமல் போகலாம். தேர் இஸ் சம் சஸ்பெக்ஷன். அது வந்து நமக்கு வந்து வரும் அல்லது ஒரு நம்ம வந்து வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது, ஒரு டவுட்ஃபுல்னஸ். அப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு ரிசர்வ் ஏற்படுத்துகிறோம். அதை தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு லாஸாக தான் ட்ரீட் பண்ணுறோம். வரலாம் அல்லது வராமலும் போயிடலாம். வராமல் போனால் அதுக்கு நமக்கு நஷ்டம். அப்போ அதுவும் நமக்கு ஒரு லாஸு. அப்போ அந்த 1000க்காகவும் நம்ம வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணிக்கிறோம். அப்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து 2 விஷயத்துக்காக டெபிட் பண்ணுறோம். ஒன்று, மெஷினரியில் ஏற்படுகிற டிக்ரீஸ் ஒரு 4,000. இன்னொன்று, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், சந்தேகத்துக்குரிய ஐயப்பாட்டுக்குரிய வாரா கடன் ஒரு 1000. ஸோ ரெண்டையும் சேர்த்து 5,000 ருபீஸ் வந்து நமக்கு வந்து டோட்டல் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீவேல்யூஷனால் ஏற்படக்கூடிய டோட்டல் லாஸ் வந்து 5,000. ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கணும். ஸோ 5,000 ருபீஸுக்கு நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். என்னென்ன ரீசன்னால், மெஷினரி அக்கௌண்ட்டில் 4,000 டிக்ரீஸ், பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் கொடுக்குறோம் ஒரு 1,000, ரெண்டும் சேர்ந்து 5,000 டோட்டல் லாஸு. எனவே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். சரிண்ணா? ரைட். இப்போது கவனிங்க, 3 ஆஸ்பெக்ட் கொடுத்துருந்தாங்க டிரான்சாக்ஷன்ஸ். 3க்கும் நம்ம வந்து சேனல் போட்டாச்சு. எப்படி, த வேல்யூ ஆஃப் பில்டிங் இன்க்ரீஸ்டு, இது இன்க்ரீஸ் ஆனனால இங்கே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துட்டோம். இந்த ரெண்டுமே அசட் வந்து என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இங்கே வந்து நம்ம வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிட்டோம். இந்த ரெண்டையும் வந்து கம்பைன்டு ஜேர்னலாக ஒரே ஜேர்னலில் கொண்டு வந்துட்டோம். அதான் இந்த 2வது ஜேர்னல். கீழே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த செகண்ட் ஜேர்னலில் இந்த 4,000 மெஷினரி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதையும் ஒரு நியூ டவுட்ஃபுல் டெட்ஸ் 1,000 வர்றதையும் சேர்த்து இங்கே ஒரே டெபிட் கொடுத்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 என்ட்ரியில் நம்ம வந்து இந்த 3 டிரான்சாக்ஷனை 2 ஜேர்னலில் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நேர ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இந்த ஜேர்னல் அப்படியே போஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் 15,000. அப்போ இங்கே வாங்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பில்டிங் 15,000. அப்புறம் செகண்ட் ஜேர்னல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார். பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் 5,000. சரிண்ணா? அப்போ இப்போ நீங்கள் கீழே பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் மெஷினரி ஒரு 4,000, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒரு 1,000. அப்போ இங்கே 2 டெபிட்டு ரெண்டும் இங்கே வந்துடுச்சு. இங்கே ஒரே ஒரு கிரெடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பை ஐசைட் இட் செல்ஃப், கண்ணில் வச்சு பார்க்கும்போதே நமக்கு வந்து கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ கிரெடிட் சைடை முதல்ல டோட்டல் பண்ணிக்க, 15,000 அதை இங்கே எடுத்து எழுதிக்க. அதிலேருந்து இந்த 5,000 லெஸ் பண்ணிக்க. ஸோ 15,000லேருந்து இந்த 5,000 டெபிட்டை லெஸ் பண்ணிட்டோன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது வந்து 10,000. ஸோ 10,000 நெட் ப்ராஃபிட், நெட் கெயின்
ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன், அதான் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன். அப்போது இப்போ இந்த ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது 10,000. இதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் ராஜேஷ் அண்டு ரமேஷுக்கு மாத்திரம் நம்ம வந்து பிரித்து கொடுக்குறோம். ஓல்டு ரேஷியோ என்ன சொல்லியிருந்தா 3:2. அப்போது இந்த 10,000 நம்ம வந்து 3:2 அதுதானா. அப்போ 3/5 யாருக்கு? ராஜேஷ்க்கு. அடுத்தது 2/5 இன்டு 10,000 இது யாருக்கு? ரமேஷ். இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 10,000 6,000 4,000 3/5 2/5 பிரித்து இந்த ஜேர்னல் நம்ம போட்டிருக்கோம். சரிண்ணா. ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஜேர்னல் என்ட்ரிஸ். அது இந்த ஜேர்னலில் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ அதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பார்க்குறோம். தென் ஹவு டு ப்ரிப்பேர் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 2 விஷயங்கள்லையும் ஒரு ஜேர்னல் போட்டு ஒரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து என்ன செய்கிறோம் பார்த்துக்கிறோம். இப்போ இந்த அடுத்த இல்லஸ்ட்ரேஷனில் நம்பர் 5 பாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்துருவோம். ஸ்ரீராம் அண்ட் ராஜ் ஆர் பார்ட்னர்ஸ் sharing profits and losses in the ratio of 2:1. ஸ்ரீராம் அண்ட் ராஜ் 2 பேரும் 2:1 ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2:1 சரிண்ணா. 2:1. நெல்சன் ஜாயின்ஸ் அஸ் பார்ட்னர் இன் 1st April. ஒரு புதுசாக நெல்சன்கிறவர் உள்ளே வராரு. இப்போ நம்ம வந்து கீழே ஒரு 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நம்பர் 1, increase the value of stock by 5,000. increase the value of stock by 5,000. ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு அசட், அதன் வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்டாக்குடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. அப்போது ரீவேல்யூவேஷனுக்கு கிரெடிட். அப்போ ஜேர்னல் எப்படி இருக்கும்? ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இப்படி நீ மைண்டில் அந்த ஜேர்னலை யோசித்து வச்சுட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக இப்படி நீ யோசித்து வச்சுட்டு கம்பைன்டு ஜேர்னல் என்ட்ரியாக போட்டுடலாம். கூட்டு குறிப்பேட்டு பதிவு. அடுத்தது பாரு, பிரிங் into record an investment of ₹7,000 which had not been recorded in the books of account. பாரு, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு ₹7,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு நம்ம பண்ணினதை மறந்துட்டோம். போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது எங்கேயாவது குமுலேட்டிவ் பாண்டுலையோ அல்லது ஷேர்லையோ இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டு ₹7,000. அது ஒரு அசட்டு. ஸோ அன்ரெக்கார்டட் அசட்டு. இந்த அன்ரெக்கார்டட் அசட்டை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு வந்து ஒரு லாபம். எனவே ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட், இன்வெஸ்ட்மெண்ட் டெபிட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ஜேர்னலையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஜேர்னலாக கொண்டு வந்துடுறோம். பாரு, ஸ்டாக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது 5,000. ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நியூ அன்ரெக்கார்டட் அசட் நவ் ரெக்கார்டட் 7,000. ரெண்டையும் டோட்டல் பண்ணி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். சரிதானா? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ நல்லா கவனிச்சுடுங்க. நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனை வாசிக்கும்போது இங்கே வந்து கம்பைன்டு டிரான்சாக்ஷனாக எதெல்லாம் இருக்குது, அப்போது ஒரே சிங்கிள் ஜேர்னலில் போஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 டிரான்சாக்ஷனும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட், ஏன்னா அது கெயின். அப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணி இந்த 2 அசட்டையும் டெபிட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கம்பைன்டு ஜேர்னல் வந்துடும். 2 அசட்டையும் டெபிட் பண்ணிக்கிறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். இந்த 2 அமௌண்ட்டையும் டோட்டலாக ரீவேல்யூஷனுக்கு கிரெடிட் கொடுத்துட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிரான்சாக்ஷன்ஸ் கம்பைன்டு ஹியர் இன்டு 1 ஜேர்னல் போஸ்ட். சரிதானா? ஜேர்னலாக போஸ்ட் பண்ணிடுறோம். ரைட். இப்போ 3வது பாரு, ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் எக்யூப்மெண்ட் பை 10,000. ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, மிஷினரிக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு அசட். அதை வந்து 10,000 ரெடியூஸ் பண்ணுறோம். ரீவேல்யூவேஷனில் அந்த வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிடுது. அப்போது 10,000 அங்கே வந்து நம்ம ரெடியூஸ் ஆகிடுது. அப்படி அப்போ ரெடியூஸ் ஆகிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ₹10,000 ரெடியூஸ் ஆகிட்டுனா இது லாஸு.
லாஸ் ஆகிட்டுனா ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணுவோம், ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணிடுவோம். ரைட், அது மனசில் இருக்கட்டும். அடுத்தது பாரு, எ ப்ரொவிஷன் would also be made for outstanding wages. கொடுபட வேண்டிய ஒரு பொறுப்பு, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஒரு லைபிலிட்டி எழுதப்படாமல் இருந்திருக்கு, இன்க்ரீஸ்ட் இன் லைபிலிட்டி. இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டியும் நமக்கு வந்து என்னது, லாஸ் தான். அப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரே ஜேர்னலாக டெபிட் சைடு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார், இதில் ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம், டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், அது ரெடியூஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, ஒரு 10,000 அது கொண்டு வந்துடுறாங்க. டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், ஒரு நியூ லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஒரு அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 10,000, ஸோ அதை கிரெடிட் பண்ணிடுறோம். ஒரு நியூ லைபிலிட்டி என்ட்ராகுது, ஸோ அது ஒரு 9,500. இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரே ஜேர்னலில் ரீவேல்யூஷனில் டெபிட் பண்ணிடுறோம், 19,500. ஸோ அதனால் அப்போ இது கம்பைன்டு ஜேர்னலாக கொண்டு வந்துடுறோம். அப்போது மேலே கொடுத்த இந்த 4 ஜேர்னலில் இந்த டிரான்சாக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு 2 நமக்கு வந்து ப்ராஃபிட், ஸோ ரீவேல்யூஷனை கிரெடிட் பண்ணிடுறோம். அடுத்த 2ம் நமக்கு வந்து லாஸு, அப்போது ரீவேல்யூஷனை இங்கே டெபிட் பண்ணிக்கிறோம். சரிண்ணா, இப்போ கம்பைன்டு ஜேர்னல். அப்போ 2 ஜேர்னலில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து முடிச்சிடணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுறோம். அங்கே நமக்கு வந்து பாரு லாஸ் கிடைக்குது. இந்த சம்மில் டெபிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 10,000, ஒரு 9,500. இங்கே பாரு வெறும் 12,000 தான். ரெண்டையும் ஆட் பண்ணினா 12,000 தான், 7,000, 5,000. அப்போது ஒரு 7,500 நமக்கு லாஸ். இந்த லாஸை இங்கே ஸ்ரீராம்ஸ் கேபிட்டலுக்கும் ராஜாஸ் கேபிட்டலுக்கும் 2:1 அப்படிங்கிற இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த 7,500 ஷேர் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ அதுக்கு இந்த 3வது ஜேர்னல். அப்போ ஒன்லி 3 ஜேர்னல்ஸ் தான். ஸோ இப்போ இது லாஸ் ஆனதுனால ஸ்ரீராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 5,000, ராஜூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 2,500, ரெண்டையும் சேர்த்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட். சரிண்ணா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 3 and 4 and 5, இல்லஸ்ட்ரேஷன் 4 and 5, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4 and 5 வச்சு நீங்கள் வந்து ஹோம் ஒர்க்காக எக்ஸசைஸ் 4 and 5 நீங்கள் வந்து செய்யணும். இல்லஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி இந்த எக்ஸசைஸ் 4 and 5 செய்து எனக்கு அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, see you.